எந்த ரைடு வேணா விடுங்க வீட்டுக்கு. நான் வாங்கினாதானே நான் பயப்படணும், அவங்க கொடுத்தாதானே அவங்க பயப்படணும். எதுவுமே நடக்காத போது நீ எந்த ரைடுனா விடு. தமிழக வெற்றி கழகத்தை நான் தான் நாடி போனேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் குதிரை பேரம் செய்தாங்க, அதனாலதான் போனாங்க. அந்த அம்மா எவ்வளவு கோடி தெரியுமா? எனக்கு 50 கோடி கொடுத்தாங்களா, 100 கோடி கொடுத்தாங்களாம். நீ எந்த ரைடு வேணா விடுங்க வீட்டுக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு தூய்மையான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஊழலற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ எந்த ரைடு வேணா விடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் வாங்கினாதானே நான் பயப்படணும், அவங்க கொடுத்தாதானே அவங்க பயப்படணும். எதுவுமே நடக்காத போது நீ எந்த ரைடு வேணா விடு, அதை பத்தி நாங்க கவலைப்படவில்லை. எல்லாத்துக்கும் நாங்க துணிஞ்சுதான் நிக்கிறோம். எங்கள் தளபதி இருக்கின்றார், நம்முடைய தளபதி இருக்கின்றார். அவர் இருக்கின்ற வரை திமுக இல்ல அண்ணா திமுக எந்த கட்சி நம்ம கிட்ட வராது. சிபிஐ ரைடு விடுவாங்களா? குதிரை பேரம் யார் செஞ்சாங்க தெரியுமா? குதிரை பேரம் செஞ்சதே எடப்பாடியார்கள் தான். ஏன்னா சிபிஐ சொன்ன சைடுல நாங்க போனோம்ல, 30 பேர் கையெழுத்து போட்டோம். அந்த 30 பேர் கையெழுத்துல 4 நாள் 5 பேர் தூக்குறாரு. குதிரை பேரம் எங்க நடக்குது? அங்க போய் சிபிஐ வைங்க, போய் அங்க போய் சிபிஐ வைங்க. நான் பயப்பட மாட்டேன். நானு